காரசாரமான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். வரமிளகா காரத்துக்கு தக்கன எடுத்துக்கிறேங்க. கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா வரமிளகா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தாச்சி வச்சுக்கிறோங்க. கனமான பாத்திரமாக வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம உளுந்தை சிம்லே தான் வச்சு வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ தாச்சி சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உளுந்தை சேர்த்துக்கிடலாம். இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வச்சு வறுத்தீங்கன்னா உளுந்து மேலே கருகிரும், உள்ளே அந்த பச்சை வாசனை இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்காது. இது சிம்லே வச்சு தான் வறுக்கணும். இப்போ ஒரு கரண்டி போட்டு வறுத்துக்கிடலாம் மெதுவாக. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் வெள்ளைப்பூடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கிடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம உளுந்துலாம் கலர் மாதிரி வருது. இதில் சிம்லே வச்சு செய்யுங்க. பாருங்க, நம்மளுக்கு பொன்னிறமாக ஆகி வருது. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கிறோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வறுத்துக்கிற வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். கொஞ்சம் கலர் மாறினாவே போதும். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா கறி பிடிச்சி போயிடும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம உளுந்தை உளுந்து வறுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருக்கையில் சேர்த்துக்கிட்டா போதும். கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லது. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கிறங்க. ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், மிளகாயவும் கருவேப்பிலையும். சும்மா அந்த சூட்டில் இருந்தாவே போதும். ஏன்னா பாத்திரம் கனமாக இருக்கிறனால அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டால் போதும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை பொடி பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம உப்பும் இதில் சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அவ்வளோ சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.